Hi students, welcome to Kanitha Medai YouTube channel. இன்னைக்கு நாம 6th standard maths term 1ல chapter 1 numbers பார்க்க போறோம். exercise number 1.3. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானே அழுத்திங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த சம் உங்களுக்கு வந்து சேரும். சரி, மேக்ஸ் போலாமா? இதுல ஃபர்ஸ்ட் fill in the blanks. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா, if அருள்மொழி saves rupees 12 then she saves dash in 30 days கேட்டிருக்காங்க. அதாவது அருள்மொழின்ற பெண்ணு ஒரு நாளைக்கு 12 ரூபா வந்து சேர்த்து வைக்கிறாங்க. 30 நாள் அவங்க சேர்த்து வச்சா எவ்வளவு வரும்ன்றத கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஆன்சர் இங்க இது வந்து fill in the blanks தான். இங்க ஒர்க் அவுட் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 12 போட்டணும். ஒரு நாளைக்கு 12 ரூபா சேர்க்கிறாங்க. எத்தனை நாள்? 30 நாள். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு இவ்வளவு காசு 30 நாள் 40 நாள் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம 30 நாள் 12 ரூபா கூட்டுமா, இப்படி 12 ரூபா 30 நாள் போட்டு கூட்டினா ரொம்ப பெருசா இருக்கும். அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். அப்ப எவ்வளவு ஒரு ஆன்சரு? 360. ஓகேவா? இந்த சைட்ல போட்டு பாருங்க. 30 × 12 2 0 0 2 3s are 6 1 0s are 0 1 3s are 3. So 360. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் 360. அடுத்தது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். If a person A earns 1800, அதாவது rupees 1800 in 12 days, then the answer rupees in a day கேக்குறாங்க. அதாவது ஒரு பர்சன் வந்து 1800 ரூபா வந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. எத்தனை நாள்ல ஏர்ன் பண்ணியிருக்காரு? 12 நாள்ல ஏர்ன் பண்ணியிருக்காரு. அப்போ ஒரு நாளைக்கு வந்து அவர் எவ்வளவு வந்து சம்பாதிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த மாதிரி கேட்கும்போது என்ன பண்ணணும், நாம அதை வந்து டிவைட் பண்ணணும். முன்னாடி சம்பளம் என்ன பார்த்தோம், ஒரு நாளைக்கு 12 ரூபா, 30 நாள் போது நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதுல என்ன கேட்டிருக்காங்க, 1800 ருபீஸ் வந்து 12 டேஸ்ல வந்து அவர் சம்பாதிச்சிருக்காருன்னா அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு கேட்கும்போது நாம அதை டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணி பார்க்கலாமா, இங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாமா? 1800 என்ன பண்ணணும், 12ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 18 இருக்கு, அப்போ 1 போட்டா 1 12s are 12, பேலன்ஸ் 6, இங்க 0. ஸோ 12க்கு வந்து 16 எத்தனை வாட்டி வரும்? 5 டைம்ஸ் வரும். 5 டைம்ஸ் போட்டா 60. ஓகேங்களா? அப்ப இந்த 0 இருக்கு, நம்ம இந்த 0 அப்படியே மேல வந்து அப்ளை பண்ணிக்குவோம். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு ஏர்ன் பண்றாரு? 150 ரூபா வந்து ஏர்ன் பண்றாரு. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஒன்ல பாருங்க, 45 டிவைடட் பை 7 + 8 - 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாம போடணும்னா இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. இதை வந்து நாம போர்ட் மாஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா இதை வந்து பிட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெண்டு இருக்கு, போர்ட் மாஸ் இல்லை பிட் மாஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிராக்கெட்ல இருக்கிறத வந்து நாம சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஆர்டர்ஸா இருக்கிறது அது எடுத்துக்கணும். அடுத்தது டினா டிவிஷன், ரெண்டாவது வந்து நாம டிவிஷன் வந்து ரெண்டாவதா வந்து சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா என்ன இருக்கு, மல்டிப்ளை இருக்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஆட் இருக்கு, சப் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், அடைப்புக்குறி, அதாவது இதான் பிராக்கெட்ல இருக்கிறத எடுத்துக்க போறோம். அப்ப போட்டு பார்க்கலாங்களா? 45 டிவைடட் பை 7 + 8 எவ்வளவு ஆச்சு? 15 - 2. இப்ப அடுத்தது என்ன பண்ண போறோம், டிவைட் எடுத்துக்க போறோம். ஏன்னா அடுத்தது என்ன இருக்கு, டி இருக்கு, டிவைட் தான் பண்ணணும். ஸோ 45ஆல 15ஆல டிவைட் பண்ண எவ்வளவு வரும்? 45 15ஆல டிவைட் பண்ண போறோம். அப்ப 3 15s are 45. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வந்து இங்க 3. அடுத்தது -2 இருக்கு. லாஸ்டா என்ன பண்ணணும், சப் வந்து லாஸ்டா தான் பண்ணணும். அப்ப சென்ட் பண்ண என்ன ஆகும், 3 2 இருக்கு, -2 3 இருக்கு, பேலன்ஸ் 1. என்ன இருக்கு, பிளஸ் இருக்கு, அதனால +1. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து 1. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் சம்ல பாருங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுல என்ன கொடுத்துருக்காங்க, 3 + 9 × 8 = 96 கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். எப்படி, இங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3 + 9 8s are 72. அப்ப எவ்வளவு வந்துச்சு, 75 தானே. அப்ப இது வந்து என்னது, ஃபால்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க 70 × 20 -4 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே போட்டு பாருங்க, இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. 7 20s are 140 -4 = 136. அப்ப இது வந்து 136 தான் கரெக்டான ஆன்சர், கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரூ. அடுத்த சம் 40 +
பிராக்கெட்ல 56 minus 6 divided by 2 equal to 45 கொடுத்துருக்காங்க. அதாவது இது கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்து 45 வரணும். கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? இது வந்து நான் என்ன சொல்லியிருக்கிற மாதிரி நாம பிட்மாஸ்ல பண்ணணும். நீங்க எப்பவுமே எழுதும்போது இங்க பக்கத்துல இந்த மாதிரி பிட்மாஸ் எழுதிங்க, அப்பதான் மறக்காம இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிராக்கெட்ல இருக்கிறத பார்த்துக்கலாம். 40 பிளஸ் 56ல மைனஸ் 6 போனா எவ்வளவு இருக்கு? 50 டிவைடட் பை 2. ஓகேவா? அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது என்ன இருக்கு? டிவைட் தான் இருக்கு. ஸோ டிவைட் பண்ணலாம். 40 பிளஸ் 50 டிவைடட் பை 2 எவ்வளோ வரும்? 25 வரும். ஓகேங்களா? இங்க 50 போடுங்க. ரெண்டால வந்து டிவைட் பண்ணுங்க. 2 2s are 4, பேலன்ஸ் 1 0, 5 2s are 10. அப்ப எவ்வளவு இருக்கு? 25 வந்திருக்கு. ஸோ 25 equal to 45. இப்போ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாமா? 40 பிளஸ் 25 எவ்வளவு இருக்கு? 65 வருது. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 45 கொடுத்துருக்காங்க. அதனால இது வந்து ஃபால்ஸ். இப்போ நாம பிட்மாஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ பிட்மாஸ்னு உங்களுக்கு வரும். இது வரைக்கும் நீங்க 5th வரைக்கும் படிச்சிருப்பீங்க. இதை பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்போ 6th இருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி பிட்மாஸ் ரூல்ஸா ஃபாலோ பண்ணி தான் நிறைய சம்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். இன்னும் வர வர 7th 8th 9th 10th எல்லாம் போனா நிறைய சம்ஸ் இந்த மாதிரி வரும். அதெல்லாம் முதல்ல பிட்மாஸ்னா என்னன்னு பார்த்துக்கலாம். பி அப்படின்னு சொன்னா இது வந்து பிராக்கெட். இது வந்து பிராக்கெட். ஓகேங்களா? அடுத்தது ஐ. ஐனா என்ன சொல்லியிருக்காங்க? இண்டிசியஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டி வந்து டிவிஷன். அதுக்கப்புறம் எம். எம் வந்து மல்டிப்ளை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஏனா ஆட். எஸ். எஸ்னா சப், அதாவது சப்ட்ராக்ஷன். இது வந்து அடிஷன். இப்போ ஒரு சம் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாருங்க, நம்ம இந்த சம் போட்டோம்ல, 40 பிளஸ் 56 மைனஸ் 6 டிவைடட் பை 2 கொடுத்துருக்காங்கல்ல. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? இந்த 40 இந்த ரெண்டுத்தையும் வந்து கண்டுபிடிக்க மாட்டோம். 40 56 கண்டுபிடிப்போம், லைனா போவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சம் கொடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிட்மாஸ் ரூல் படி எடுத்துட்டு வரணும். அப்ப பில ஃபர்ஸ்ட் என்ன வருது? பிராக்கெட் வருது. அப்ப இந்த பிராக்கெட்ல இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் நாம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஐ இருக்கு. ஐன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ 2 பவர் 3ன்னு இருக்கும், இல்ல 5 பவர் 2 அது மாதிரி இருக்கும், இல்ல பெரிய பிராக்கெட்டுக்குள்ள ஒரு சின்ன பிராக்கெட் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்ப அதெல்லாம் நமக்கு இல்ல. அதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்? டி. அடுத்தது என்ன ஸ்டெப் இருக்கு? டி. டினா டிவிஷன். அதை வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஆட் இருந்தா ஆட் பண்ணணும். லாஸ்ட் ஸ்டெப் தான் என்ன பண்ணணும்? சப் பண்ணணும். சப்ட்ராக்ஷன் வந்து எப்பவுமே லாஸ்டா வரும். ஓகேவா? இப்ப இந்த பிட்மாஸ்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பேஸ் பண்ணி தான் இனிமே வரப்போற இடத்துல நிறைய சம் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். The number of people who visited the public library for the past 5 months was 1200, 2000, 2450, 3060 and 3200 ரிசீவ் பண்ணிருக்காங்க. How many people visited the library in the last 5 months கேக்குறாங்க. அதாவது ஒரு பப்ளிக் லைப்ரரி இருக்கு. அந்த பப்ளிக் லைப்ரரியில வந்து 5 மாசத்துக்கு வந்து ஒவ்வொரு மாசமும் இத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தம் 5 மாசத்துக்கு டோட்டலா விசிட் பண்ணவங்களோட டோட்டல் குவான்டிட்டி என்ன, டோட்டல் பர்சன்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பீப்புள் விசிட்டட் எழுதிக்கலாம். லைப்ரரி எத்தனை பேர் வந்திருக்காங்க? இது அப்படியே எழுதிங்க. 2000 பிளஸ் 2450, 360 பிளஸ் 3200. ஓகேங்களா? இது அஞ்சுமே நம்ம வந்து லாஸ்ட் 5 months நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ ஆட் பண்ணுங்க. இது எல்லாத்தையுமே இங்க சேர்த்து நம்ம ஆட் பண்ணலாம். 1200, 2000, 2450,
அப்புறம் 3200 ஆட் பண்ண எவ்வளவு வரும் 0 4 5 5 6 11 பேலன்ஸ் 1 3 7 9 3 3 6 8 10 11 ஸோ டோட்டலா வந்திருக்கவங்க வந்து 11,910 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் சார். அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாம். Sharon had a bank savings of rupees 7,50,250 rupees. He withdraw, அதாவது அவர் வந்து பணத்தை எடுத்திருக்காரு. எவ்வளவு எடுத்திருக்காரு 5,34,500 எஜுகேஷனல் பர்பஸ்க்காக எடுத்திருக்காரு. ஃபைண்ட் த பேலன்ஸ் அமௌண்ட் இன் ஏ அக்கௌண்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேரன் என்றவர் என்ன பண்ணியிருக்காரு, பேங்க்ல 7,50,250 ரூபா வந்து போட்டிருக்காரு. ஆனா பணம் எவ்வளவு எடுத்திருக்காரு 5,34,500 ரூபா வந்து எடுத்திருக்காரு, வித்ட்ரா பண்ணியிருக்காரு. எதுக்காக, எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, அதாவது படிக்கிறதுக்காக அவர் எடுத்திருக்காரு. அப்போ அவருடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்கறாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சேரனோட பேங்க் சேவிங் எவ்வளவு இருக்கு எழுதிக்கலாம். இதுல இருக்கு 7,50,250 இருக்கு. ஓகேங்களா, அவர் எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்காரு, வித்ட்ரானா பணம் எடுக்கிறதுன்னு அர்த்தம். 5,34,500. இப்போ வந்து பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப பேலன்ஸ் அமௌண்ட் என்ன பண்ணணும், நம்ம இதை மைனஸ் பண்ணணும். டோட்டல் அமௌண்ட்ல இருந்து எவ்வளவு பணம் எடுத்துருக்கோமோ அதை மைனஸ் பண்ணா இப்ப நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா, அதனால இதை வந்து நீங்க சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கங்க. இப்ப இதை மைனஸ் பண்ணலாமா, 0க்கு 0, 5க்கு 5, இங்க 2, இங்க 5 இருக்கு. ஸோ பக்கத்துல இருந்து ஒன்று எடுத்தா 12, ஸோ 7, இங்க எவ்வளவு இருக்கு 9 இருக்கு. 9ல 4 போச்சுன்னா 5, இங்க எத்தனை இருக்கு 4, 4ல 3 போனா 1, 7ல 5 போனா. இப்போ அவர்கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு 2,15,750 இருக்கு. ஓகேங்களா, அப்போ சேரன்ல பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, அப்போ பேங்க் பேலன்ஸ் 2,15,750 rupees. ஓகேவா, இந்த அமௌண்ட் தான் அவர்கிட்ட பேலன்ஸ் இருக்கு. மைனஸ் பண்ணும்போது இங்க பென்சில் மாதிரி வச்சுங்க, பென்சில்ல வந்து இது மாதிரி நீங்க மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, 5ல 5 போனா 5ன்னு சொல்லிட்டு, ஸோ இங்க வந்து 12 ஆகும். 12ல 5 போனா 7, அது மாதிரி நீங்க வந்து பென்சில் மார்க் வச்சு மார்க் பண்ணிக்கங்க. இதுல பேனா வச்சு பண்ணா உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக தான் நான் அப்படி சொல்லியிருக்கேன். சரி, நெக்ஸ்ட் சம் போலாமா. இப்போ நெக்ஸ்ட் சம் ஒண்ணு பார்க்கலாம். 5th சம்ல, in a cycle factory 1,560 bicycles were manufactured every day. Find the number of bicycles manufactured in 25 days கேக்குறாங்க. அதாவது ஒரு சைக்கிள் கம்பெனி இருக்கு. அந்த சைக்கிள் கம்பெனில 1560 சைக்கிள் வந்து ஒரு நாளைக்கு ரெடி பண்றாங்க. 1,560 சைக்கிள்ஸ் ஒரு நாளைக்கு ரெடி பண்றாங்க. ஃபைண்ட் எ நம்பர் பை சைக்கிள், அதாவது எத்தனை 25 நாளைக்கு மொத்தம் எவ்வளவு பைசைக்கிள் ரெடி பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்போ 1 டேக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க பைசைக்கிள் மேனுஃபேக்சர் எவ்வளவு பண்ணிருக்காங்க 1560. ஓகேவா, அப்ப 25 டேஸ்க்கு பைசைக்கிள் மேனுஃபேக்சர் நம்ம எழுதிப்போம். அப்ப என்ன பண்ணணும், நம்ம இதை மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது ஒரு நாளைக்கு 1560னா அப்ப 25 டேஸ்க்கு எவ்வளோன்னு கேட்கும்போது 1560 இன்ட்டு 25. இப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா. ஸோ 5 டேபிள்னா இல்லை 0, 5 6 are 30, பேலன்ஸ் 3, 5 5 25, 28, பேலன்ஸ் வந்து 2, 5 1s are 5, 5 2 7. இங்க 2 டேபிள் 0, 2 6 are 12, பேலன்ஸ் 1, 2 5s are 10, 11, பேலன்ஸ் 1, 2 1s are 2 3. இப்போ 0 0 8 2 0, பேலன்ஸ் 1, 8 9 3. அப்போ எவ்வளவு அவங்க ரெடி பண்றாங்க 39,000 சைக்கிள்ஸ் பைசைக்கிள்ஸ் வந்து அவங்க 25 நாள்ல ரெடி பண்ணுவாங்க.